வந்துரும்ல? இல்லனே வந்துருனே, அதெல்லாம் பேசியாச்சுனே. அப்பா இருந்து அதானே சொல்லிட்டு இருக்கேன், வந்துரும்ல? இதோ வந்துருனே, இப்ப வந்துருனே, இதோ வந்துருச்சுனே. என்ன கோபாலு, ஏன் லேட்டு? அண்ணன் வேற போனை போட்டுக்கிட்டு மாடு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்தப்பா பணம். மாட்டெல்லாம் ஏத்துங்கப்பா, நீ வாப்பா வா. வாப்பா சீக்கிரம் மாட்டை ஏத்துங்கப்பா. யாருப்பா இது? ஏய், இந்த மாட்டுக்கு பணம் கட்டியாச்சப்பா, இந்த மாட்டை ஏத்துங்கப்பா. என்னப்பா மாடு முட்டி போட்டுக்கிட்டு இருக்கு? அண்ணே அது முட்டி போடலீங்கண்ணே, சாமி கும்பிட்டுருக்கண்ணே. ஏய், என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே. ஏயா வீட்டுக்கு போற நேரத்துல சாமி கும்பிட்டுக்கிட்டு சொல்ற? யோ, ஜல்லிக்கட்டு காலையில அடிமாட்டி குடுத்துட்டு இருக்கீங்களா? என் பேர் சக்திவேல், நான் ஒரு ராணுவ வீரன். கார்கில் போர்ல இந்தியா வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு வீரம் தாயா. இந்தியாவோட வெற்றி நம்ம தமிழ்நாடு வீரத்துல கிடைச்சதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். கார்கில் போர்ல நானும் இருந்தேன், என்னோட சேர்ந்து நிறைய தமிழர்கள் இருந்தாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உயிரை பத்தின பயம் இருக்கான்னு கேட்டேன், அவங்களும் இல்லன்னு தான் சொன்னாங்க. இப்படி எல்லா நெஞ்சிலையும் பயம்னா என்னன்னு தெரியாம இருந்தது காரணம் என்னன்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டு. வாடிவாசல்ல பெரிய பெரிய கொம்ப வச்சுட்டு சீரி பாஞ்சுற காலம் முன்னாடி கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாம நெஞ்சுக்கு நேரம் ஏத்து நிக்க நம்ம மாதிரி ஆம்பளை தான் வீரம் இருக்கும். அதனாலதான் எதிரி நாட்டுக்காக ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு நேருக்கு நேரம் சண்டை போட்டு ஜெயிக்க முடிஞ்சது. ஜல்லிக்கட்டுங்கிறது கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாட்டு இல்லையா, இது வீர விளையாட்டியா. இத போய் காட்டு முன்னாடி தரமான விளையாட்டுன்னு தடை போட்டா அது அவங்களுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஜல்லிக்கட்டுங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, தமிழோட வீரம், அடையாளம், கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியமும் இதிகாசமும் கொண்டாடி 4000 வருஷம் விளையாட்டு வர தமிழோட பாரம்பரியத்தை பட்டுன்னு தடுக்கிறது எந்த வகையில நியாயம்? இத பத்தி தெரியாம யாரோ தடுத்து வச்சா அவங்களுக்கு பயந்துட்டு உங்க காலையில அடிமாட்டுக்கு விக்கிறீங்களா? இந்த காலையில நீ உங்க வீட்டு பிள்ளைகள வளர்க்கல, மனுஷ சத்தா கூட அவ்வளவு மரியாதை இருக்காதியா. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு காலைக்கு சத்தப்போ ஊரே சோகத்துல மூழ்கி அந்த ராஜ மரியாதையோட சேர்ந்து அடக்கம் பண்ணல. ஜல்லிக்கட்டு இல்லன்னா என்னையா, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்துட்டு போட்டுமியா. நான் கூட என் மனசார விக்க வரலையா, என் ஆத்தா வைத்திய செலவுக்கு தான் விக்க வந்தேன். உன் பாரம்பரியத்தை வித்து அவன் ஆத்தா வைத்திய செலவு பாக்கணுமா? அதுக்கு 1000 வழி இருக்கியா. மாட்டோட கொம்புக்கே பயப்படாத நாம போலீஸ்காரன் கம்புக்கா பயப்பட போறான்? கூட்டிட்டு போய் அவன் கொலை சொன்ன. எங்களை ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லங்கவோ சாமியை விக்க சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஜல்லிக்கட்டுக்கு தடை போட இவங்க யாரு?
மாட்டை புடிச்சாங்களா இல்ல மாட்டை வளர்த்தாங்களா? மாட்டோட வெள்ளை ரத்தத்தை பாலுன்னு பீச்சு குடிக்கிறவன் தான் சைவத்தை பத்தி பேசுறானுங்க. ஊறதுல கப்பலையும் பறக்கறதுல ஏறப்பழையனையும் தவிர மத்ததெல்லாம் அடிச்சு திங்கிறவன் தான் விலங்குகளை காப்பாத்ததா கொடி பிடிச்சிட்டு அலையறானுங்க. ஏற்கனவே சந்தை வரைக்கும் வந்துட்டு போன மாடுங்க. அவங்க கேட்டா தரமாட்டாங்கண்ணே. அட போப்பா, 100 இடத்துல 200 தூக்கி விட்டு எறிஞ்சா எதை வேணாலும் விற்பாங்கடா. சல்லிக்கட்டுக்கு தடை போடுறானுங்களா? பெரிய தடை. கோபாலு மாடு குடுத்துருவான்ல. எனக்கு என்னமோ அவன் கொடுப்பான்னு நம்பிக்கை இல்லண்ணே. ஒரு தடவை தப்பிச்சிருச்சுன்னு விடக்கூடாது. திருப்பி திருப்பி அடிக்கணும். கண்டிப்பா திறக்கும்டா. கோபாலு, கோபாலு. யாருப்பா? இது கோபால் வீடு தானே? கோபாலு மாடு விக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கான். அப்படியா? இருங்க வர. என்னப்பா, இந்த அம்மா போற சைஸுக்கு மாடு குடுத்துரும்ல? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லண்ணே. இந்த ஏரியாவுல எல்லா மாட்டையும் வாங்கிட்டான். என்னடா சொன்னீங்க? ரத்த பிள்ளை வேலை பேச வந்தீங்களா? உங்களை வெட்டி கொண்டதான் மனசு ஆறும். மாடை முடிச்சுக்கலான்னு பார்த்தா நம்ம கதையை முடிச்சுட்டா போல இருக்கு. என்னமா கேட்டுவிட்டான்? ஜல்லிக்கட்டை தடை பண்ணிட்டாங்க. ஜல்லிக்கட்டு மாடு உங்ககிட்ட இருக்கு. கேட்டு வந்தா குடுக்கறேன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லுமா. அதை விட்டுட்டு அருவாளை தூக்கிட்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டா சந்தைக்கு தான் போகுன்ற நினைப்பா? கொள்ளி வைக்கிற பிள்ளைடா என் சொல்லிக்கால. ஓடி போகடா, பொறுவடை அந்த கூட அறுத்து. மாடு எங்கேயாவது வேலை பேசுறது தெரிஞ்சுட்டு வெட்டி புட வெட்டி போகடா, இல்ல கழுத்து அறுத்து போகடா. சொல்லல. நாய மேய்க்கிற பயல்களுக்கு மாட்டை பத்தி என்னடா தெரியும்? மனுஷியாவ ரணகாளி மாதிரி அருவலத்துக்கு வராளப்பா. ஆமனே, வெட்டினாலும் வெட்டி போடுவா. வானே போவான். ஆகையினாலே ஜல்லிக்கட்டு என்னும் தமிழர்களின் வீர விளையாட்டு நடப்பதற்கு வீரர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆதரவு கொடுக்கும்படி மிக பணிவோடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.